அப்படியே அந்த வெரோனிக்காங்கிற பொண்ண வைப்பாங்க. அவளுக்கு தான் வயித்துல ஒரு கடிபட்டு இருந்துச்சு. அதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்திருப்பா. பார்த்தா அந்த ஹாஸ்பிட்டல்ல ஃபேபின்னு ஒரு பையன் இருப்பான். இவன் தான் நம்ம ஹீரோட தம்பி. இவன் ஸ்ட்ரெயிட்டா போய் அந்த பையனை பார்க்க போறப்ப அவனுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கு. ஆமா, என்னங்க இடுப்புல எதுவும் கடிச்ச மாதிரி இருக்கே, இது என்னன்னு கேட்டா இவளுக்கு என்ன சொல்ல தெரியல. வேற வழியில்லாம நாயின்னு சொல்லிடுறா. ஓ, நாய் கடிச்சிருச்சா? எதுக்கு அந்த நாய் உயிரோட இருக்கான்னு பாருங்க. ஏன்னா ராபிஸ் எது வந்தா உங்களுக்கு ஆபத்து வாய்ப்பு இருக்கு. நான் உங்களுக்காக மருந்து எழுதி தரேன். நாளைக்கு காலையில தடுப்பூசி போட்டுக்கோங்க. இப்போ இங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு அங்கேருந்து போகலாம் பார்க்குறா. பட் இந்த பொண்ணுக்கு அந்த பையனோட இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஸோ அந்த பையனை பார்த்து அவள் படம் கிளம்பி போயிடுறா. கட் பண்ண அதுக்கடுத்து நம்ம மீன் அழகான்ற வருவா. அவள் குழந்தைய கொடுத்து அவள் அழைச்சி கிளியர் பண்ணிடுவா. கட் பண்ண நைட் ஆயிரும். நான் மீனோட புதுசாக இருக்கால, அவன் பார் குடிக்க போயிருப்பான். பார்த்தா சேம் பாருக்கு நம்ம மீனோட தம்பி வருவான், அதாவது ஃபேபியன். ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிட்டு இருப்பாங்க. கட் பண்ண ரூமுக்கு போய் ரெண்டும் செக்ஷுவலாக இருப்பாங்க. அப்போ தான் தெரிய வருது நம்ம மீனோட ஹஸ்பண்டும் அவன் தம்பி இருக்காங்களே ரெண்டு பேரும் கே. சொல்ல போனால் அந்த ஃபேபியனுக்கு இந்த மாதிரி இருக்கிறது பிடிக்கவே இல்லை. அவன் என்னதான் ஒரு கேயாக இருந்தாலும் நம்ம அக்கா பசங்க ஒன்றா இருக்கலாமா, இந்த ஒரு கஷ்டம் அவனுக்கு வந்துட்டு இருக்கும். இதனால் எத்தனை வாட்டா அவர்கிட்ட வேணாம்னு சொல்லி பார்ப்பான். பட் அவர் விடாமல் இவன் வற்புறுத்திட்டு இருப்பாரா. இவனுக்கு ஒரு தெரியல. அடிக்கடி யாருக்கும் தெரியாமல் இவங்களுக்குள்ள ஒரு அஃபார்லாம் போயிட்டுருக்கோம். கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவள் பார்த்தா வீட்டில் இருப்பா. அந்த மிருகம் கடிச்சனால இவளுக்கு ஒரு வாமிட் வந்துட்டு இருக்கு. லைட்டாக தலை சுத்தமாக இருக்கும். பார்த்தா ஒரு ரூமில் அவளுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாக இருப்பான். இவ கூட இருக்க பிடிக்காம தான் இவன் இந்த 7 கூட போயிருந்துருப்பா. இப்போ அவளுக்கு ஒரு வாந்தி வர மாதிரி இருக்கு. கட்டுரை போயிருக்காங்களா. இதனால் சரின்னு அங்கேருந்து ஹாஸ்பிட்டல் போகிறா. பார்த்தா அப்பயே இந்த ஃபேபினுங்கிற பையன் தான் இருப்பான். அவன் தான் நம்ம மீன் ஊசி போடுவான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த பையன்கிட்ட பேசி பார்ப்பா. ஏன்னா இவளுக்கு அந்த பையனை பிடிச்சி போயிருக்கு. அதனால் எவ்வளோ பேசி பார்ப்பா. பட் அந்த பையன் பேச ரெஸ்பான்ஸ் வந்த மாதிரி தெரியல. ஏன்னா அவன் தான் கே ஆச்சு. அந்த பொண்ணு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இந்த பொண்ணுக்கு புரிஞ்சு போச்சு. சரின்னு அவள் பாட்டை வந்து கிளம்பிட்டே இருப்பா. கட் பண்ண அப்படியே ஒரு வயசான பாட்டி தான் வைப்பாங்க. இவங்க தான் அந்த கிரியேச்சரை பாதுகாத்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க வீட்டுக்கிட்ட தான் அந்த ஏலியன் வந்து விழுந்திருக்கும். இவங்க ரெண்டு பேர் சயின்டிஸ்ட் வேறு. அந்த ஏலியனை பற்றி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அந்த டென்டக்கிள் எப்படி இருக்குது, எப்படி இந்த மிருகம் வேற்று கிரகத்துல இங்கே வந்திருக்கும், மனிதர்கள் எப்படி ப்ரெஷர் தருதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டாக அப்பன்னு பார்த்து வெரோனிகா அங்கே வருவா. எனக்கு இப்போதைக்கு அந்த ஏலியன் கூட ஒன்றா இருக்கணும், வாய்ப்பு கிடைக்குமான்னு கேட்குறப்ப அவங்க வேணாம் சொல்லுவாங்க. ஏன்னா ஆல்ரெடி அந்த ஏலியன் கிட்ட இருந்திருக்க, உனக்கு அடிபட்டுருக்கு, திரும்ப எது கோவமாச்சுன்னா உனக்கு கொள்ள வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி போகாதுன்னு சொன்னால் வெரோனிகா கோவம் வரும். அதுக்கப்புறம் அந்த பாட்டி தவிர கேட்டு பார்ப்பாங்க. மேபி உனக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களே, அவங்களும் ஏலியன் கூட பழக விட்டோம்னா இது கொஞ்சம் அமைதியாகும், எங்களுக்கு ஆராய்ச்சி பண்ண ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராவது தெரியுமான்னு கேட்குறப்ப இவளுக்கு தெரிஞ்சது யார், அந்த ஃபேபினுங்கிற பையன் தானே, அவங்ககிட்ட கேட்டு பார்ப்போம்னு சொல்லி இவ்வளோ அங்கேருந்து கிளம்பிட்டு இருக்கா. கட் பண்ண அப்படியே நம்ம இவனோட புதுசு வைப்பாங்க. இவனோட அந்த ஃபேபினா நீங்கள் ஒன்றா இருந்தாங்களே, அதுக்கப்புறம் நான் பார்க்கவே இல்லை. மெசேஜ் பண்ணால் மெசேஜ் ரிப்ளை வர முடிக்குது. அதனால் கண்டோட மெசேஜ் பண்ணிட்டே இருக்கான். என் மவனே என் மெசேஜ் ரிப்ளை பண்ணுறா, இல்லை செத்தடான்னு சொல்லிட்டு காஜி வச்சு ரிப்ளை பண்ணிட்டு இருப்பான். அதுக்கடுத்து வேலைக்கு விடுவாங்க. அவனை வந்து கிளம்பி போயிடுவான். கட் பண்ண அப்படியே அந்த ஃபேபினுங்கிற பையனை வைப்பாங்க. அவன் பார்த்தா இப்போ வெரோனிக்காவோட உரிச்சுத்திட்டு இருக்கான். அப்போ தான் வெரோனிக்கா ஒன்றுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி எனக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் வந்துடல, என் வயிற்றோட அடிபட்டு இருந்துச்சுல, அது ஒன்றும் நாய்க்காரன் கிடையாது, இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான கிரியேச்சர் இருக்குது, அது ஆணு பொண்ணுன்னு பார்க்காம